யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்பதே ஆமென். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நானுடைய பிரசங்கத்துக்காக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த வாரங்களோடு நாங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 13 அதிகாரங்களை நாங்கள் முடிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். அதற்காக நன்றி. இந்த 13 அதிகாரங்களிலையும் நாங்கள் அநேக சத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த நாள்ல கூட இந்த 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து எங்களோடு கூட நீர் பேசும். இந்த வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டுமாக கேட்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக அது எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மீதியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இதுவரைக்கும் நம்ம 13 அதிகாரங்களை நாம் பார்த்து முடிக்கும்படி கடவுள் உதவி செய்திருக்கிறார். இதுல அநேக சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அற்புதமான பல விஷயங்களை நாம் இதுல இருந்து பார்க்கும்படி கடவுள் உதவி செய்தார். இன்றைக்கு கூட இந்த 14ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்கணும். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அது எவ்வளவு விசேஷத்தமானதுங்கிறத நம்ம இந்த 13ஆம் அதிகாரம் பார்க்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் நான் அதை உங்களுக்கு முன்னுரையாக அதை நான் சொல்றேன் சரிங்களா? இந்த 13 17ஆம் அதிகாரம் முடி இருக்கிற அந்த அதிகாரங்கள் ஏன் விசேஷமானது அப்படின்னு சொன்னா, அது தம்முடையவர்களோடு இயேசு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை அது அருமையாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தம்முடைய 11 சீசர்களோடு கூட அந்த காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின நாள் இரவு அப்படிப்பட்ட ஐக்கியத்துல அவர் இருந்த சம்பவங்களை அது நமக்கு பேசுகிறது இல்லைங்களா? அதுல 13 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீசர்களோடு அநேக காரியங்களை பேசி பின்பதாக 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுல 13ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சில செய்திகளாக நம்ம அதை சில தலைப்புகள் கீழே பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற அன்பை குறித்து இந்த 13ஆம் அதிகாரம் நமக்கு பேசினது. அதோடு கிறிஸ்துவால் கழுவப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்து அது நமக்கு பேசினது. அதோடு மெய்யான மனத்தாழ்மையும் அன்பையும் குறித்து அது நமக்கு பேசினது இல்லைங்களா? அதோடு அறியாமை உடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத கூட நம்ம கடைசியாக அதுல இருந்து பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி அந்த 13ஆம் அதிகாரத்துல நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். சரி, இந்த 14ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னா, அது இயேசு தம்முடைய சீசர்களை ஆறுதல் படுத்துவதாக அது ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? அதாவது இந்த சீசர்களுடைய நிலை ரொம்ப மோசமான நிலையாக இருக்கிறது. இப்ப தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற காரியத்தை தான் நம்ம இந்த பகுதியில பார்க்கணும். அப்ப மெய்யான மனமகிழ்ச்சி, இருதயத்தினுடைய சமாதானம் இல்லைங்களா? இதுக்கான 3 காரணத்தை இந்த 3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. மெய்யான மனமகிழ்ச்சிக்கும் அதோடு கூட இருதய சமாதானத்திற்குமான 3 காரணங்களை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு பொதுவாகவே அநேகருக்கு இருதய சமாதானம் இல்லை இல்லைங்களா? ஒரு பெரிய துக்கம் நிறைந்த நிலையில இருக்கிறாங்க இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா?
இப்ப இங்க 3 காரியங்களை அருமையாக பேசுகிறது. ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றாரு. என்னிடத்துல விசுவாசமா இருக்கு. அடுத்து 2வது சொல்றாரு, நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. 3வது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றாரு. இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய மனமகிழ்ச்சிக்கு, இறுதிய சமாதானத்துக்கான காரியமா அந்த 3 வசனங்கள்ல நமக்கு வெளிப்படுகிறது. இல்லைங்களா? சரி, ஒன்றொன்றா நம்ம பார்ப்போம். இல்லைங்களா? இந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்றாங்க. இப்ப நம்ம 13ஆம் அதிகாரம் பார்த்திருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். இங்க பெரிய இடைவெளி இருப்பதாக நாம் நினைக்க கூடாது. இல்லைங்களா? இது இந்த 13ல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சம்பவம் ஒரே காரியம், அந்த இரவுல நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு பெரிய இடைவெளி என்பது அங்க இல்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய திருவிருந்து முடிகிறது, இந்த திருவிருந்து ஏற்படுத்தப்படுகிறது. இல்லைங்களா? அதுக்கு பின்பதாக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போய் விடுகிறான். அதுக்கு பின்னாடி தம்முடைய விசுவாசம் உள்ள 11 சீசர்களோடு இயேசு மறுபடியுமாக தன்னுடைய பேச்சை பேச தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில பேதுருவனிடத்துல தனிப்பட்ட விதத்துல இயேசு பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்படி இந்த 13 அதிகாரங்கள் முடியுது. இப்ப 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிற பொழுது தனிப்பட்ட முறையில பேதுருவோடு பேசி கொண்டிருந்த அதுல இருந்து இப்போ ஆண்டவர் திரும்பி அந்த மொத்தமா அந்த முழு சீசர் கூட்டத்துக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம் இந்த 14ஆம் அதிகார தொடக்கத்துல இருந்து. அப்போ ஒரு சின்ன இடைவெளி நிச்சயம் இருக்கும். அந்த இடைவெளி அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு நேரம், அங்க இருக்கிற மக்கள், இதையெல்லாம் தாண்டினது அல்ல. நம்ம பொதுவா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட விதத்துல. இப்ப மறுபடியும் எல்லாரோடு கூட பேச போறோம். அப்போ ஒரு சின்ன கேப் இருக்குமே தவிர, அது நம்ம பார்க்கிற இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே நம்ம பார்த்துருக்கிறோம் அநேக தடவை. அது ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது மாலை இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லை, ஒரு சின்ன கேப். இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்திருக்குமே தவிர மற்றபடி வேற அங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த 5 அதிகாரங்களையும் நம்ம ஒண்ணு சேரத்தான் பார்க்கணும். இல்லைங்களா? இந்த 5 அதிகாரங்களுமே இது இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை விசேஷமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த அளவுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கணும். சரி, இங்க நமக்கு சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களிடத்துல சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. 12 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இயேசுவோடு கூட. அப்ப சொல்றாரு, உங்கள ஒருத்தனை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்ட கலக்கத்தை உருவாக்கி, யாருன்னு தெரியல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. யூதாஸ் அந்த அளவுக்கு திறமையாக நடித்திருக்கிறான் அப்படிங்கிறதான் பார்க்கணும், பரிசுத்தவான் மாதிரி. சரிங்களா? அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 11 பேரும் சேர்ந்து டக்குன்னு யூதாச பார்க்கல. நம்ம கூட பொதுவா பேசுறத வச்சு சில பேர் கணிச்சிருவாங்க, இவர் இவரைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் அவரைத்தான் பேசுறாரு, அவங்களுடைய தப்பைத்தான் கண்டிக்கிறாருன்னு சொல்லி சில நேரங்கள்ல சபைகள்ல கூட அதை பார்த்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற மனநிலையில அறிஞ்சிக்கிறதுக்கு முடியும். இல்லைங்களா? ஆனா இங்க அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய கலக்கம் ஆயிடுச்சு. 3 வருஷ காலம், 3 வருஷத்துக்கு மேல இயேசுவோடு கூட நடந்துகிட்டு இருந்த மனிதர்கள் இப்ப இந்த கடைசி நேரத்துல இயேசுவோடு உணவருந்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. அது அவங்களுக்கு பெரிய துக்கத்தை உருவாக்குகிறது. சரிங்களா? இறுதிய பாரம் யாரு என்ன அப்படின்னு ஒரு துக்கம். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று சொல்லியும் சொல்றாரு. இந்த பகுதியில் அதை தெளிவா சொல்லாட்டியும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அது நமக்கு சொல்லப்படுகிறது. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லி
தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தமாக இடர்கள் அடைவீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். என்னை பிடிப்பாங்க, நீங்க எல்லாம் இடர்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க பிடிச்சி என்னை சிலுவையில் அடைய போறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மங்களாதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனேயே அதை விடுறோம். ஒரு புறத்துல உங்கள ஒருத்தன் நீ காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாரு. அடுத்தது என் நிமித்தமாக நீங்கள் எல்லாம் இடர்கள் அடைய போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நான் போற இடத்துக்கு உங்களால் இப்போ வர முடியாது என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா? அதான் பேதுரு கேட்கிறாரு, எங்க ஆண்டவர் போறீங்க அப்படின்னு. எங்கேயோ ஆண்டவர் வெகு தூரத்துக்கு போறாராட்டிருக்குது இந்த உலகத்துல. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாராட்டிருக்குது. எவ்வளவு நாள் கூடவே இருந்தோம், 3 வருஷம் கட்டா கூட இருந்தோம், இப்ப நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் தனியா எங்கேயோ போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனநிலையில சிந்திக்கிறத பாக்குறோம். நீங்க இப்ப என் கூட வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் பரலோகம் போறதை பத்தி சொல்றாரு. இவங்களுக்கு சில சிந்தனை. அது மட்டும் இல்ல, பேதுரு தன்னை மறுதளிப்பான் என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? 38ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரத்துல 38ல பேதுருவை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ ராத்திரி தாண்டறதுக்குள்ளேயே நீ 3 தடவை மறுதளிச்சிருவா. விடியறதுக்குள்ள சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 தடவை என்னை மறுதளித்து விடுவாய் என்று சொல்லி அந்த இரவுலதான் இருக்கிறாங்க மாலை. பேதுரு சொல்றா, மோடு கூட நான் மறிக்கிறதா இருந்தாலும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு நெய்ட்டு தாண்ட மாட்டேன், விடியறதுக்குள்ள என்னை 3 தடவை மறுதளித்து விடுவாய் அப்படின்னு சொல்றாரு, சேவல் கூவுறதுக்குள்ள. இப்ப பாருங்க, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய இருதயத்தை அப்படியே பாரமாக்கி, இப்ப அவங்களுடைய மனசு அப்படியே அழுத்தப்பட்டு துக்கத்தினால நிறைந்து போய் இருக்கிறத பார்க்க பெரிய கலக்கம், பெரிய வேதனை இருதயத்துல இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மனநிலை எப்படியாக இருந்தது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து இங்க தற்காலிக ராஜாவாக இருந்து இல்லைங்களா, ரோமருக்கு எதிராக செயல்பட்டு நம்முடைய நாட்டை மீட்டு ஒரு ராஜாவாக இங்கிருந்து தாவீது எப்படி மாமிசத்துல எப்படி ஆட்சி செய்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை செய்வார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த எதிர்பார்ப்புக்கான முடிவு வந்திருக்கிறத இப்ப காண்றாங்க இல்லைங்களா? ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்த்தாங்க அவங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மறிக்க போறேன், 3 நாளுக்கு பின்னாடி எழுந்திருப்பேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டே வராரு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதோட இப்ப இந்த கடைசி நேரத்துல இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாரத்து மேல பாரம் அழுத்துது. உங்கள ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு, நீங்க எல்லாம் என் நிமித்தம் இடர்கள் அடைவீங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? நான் போற இடத்துக்கு இப்போது நீங்க வர முடியாதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதோடு பேதுருவை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு சேவல் போகிறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்புன்னு சொல்றாரு. இப்ப இந்த ராஜ்யெல்லாம் போதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வருத்தம், கவலை. ஒரு புறத்துல பார்த்தா பயம், என்ன நடக்குமோ, இவ்வளவு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஏசு பின்னாடி பைய தூக்கிக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோமே, இப்ப ஏசு இப்படி சொல்றாரு, பெரிய பயம் இல்லைங்களா? அவிசுவாசத்தினுடைய எண்ணம் அவங்களுடைய இருதயத்தை அப்படியே நிரப்பி போச்சு இல்லைங்களா? இப்போ அப்படி இருக்கிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றி உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அதைத்தான் இங்க சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மன சோர்வுக்கும் பயத்திற்கும் விடுதலை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கான சிறந்த வழி விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் அதுல இருந்து நம்ம மீள முடியாது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த பக்தியுள்ள யூதர்களாக வளர்க்கப்பட்டிருந்த இவர்கள் ஏற்கனவே தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சரிங்களா? அவங்க சிறு வயதிலிருந்தே அவருடைய தாய் தகப்பன்மார்கள் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை போதித்து அவர்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவன் மேல் ஒரு விசுவாசம் இருக்கிறது. யெகோவா தேவன் என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருக்கு. ஆனா இப்போ ஒரு இளம் கிறிஸ்துவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க.
இல்லைங்களா? 3.5 வருஷம்தான் ஆகுது வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் வந்து பேசி இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப கிறிஸ்துவ இன்னும் முழுமையாக விசுவாசிக்கிறதற்கு அவங்க கற்றுக்க வேண்டியது அவசியம். முழுமையான ஒரு விசுவாசம் வரணும். இப்ப அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய விசுவாசம் ஒரு ஆட்டங்கண்டு போன ஒரு விசுவாசமாக இருந்தது. சரிங்களா? திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய நானே தேவகுமாரன் என்று சொல்லியும், நானே மேசியா, வருகிறவரான மேசியா என்று சொல்லியும், நானே மத்தியஸ்தர் என்று சொல்லி, நானே உங்களுக்கான பரிகார பலியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிற பொழுது அது அவ்வளவு விசுவாசித்திருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசித்திருக்கிறாங்க தான். இயேசுவை விசுவாசிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனா அந்த விசுவாசம் பலவீனமானதா இருந்தது இல்லைங்களா? அது ரொம்ப பலவீனமா இருந்தது. இப்ப அதை விசுவாசிக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்துறார். நீங்கள் தொடர்ந்து விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துறார் இல்லைங்களா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மத்தியஸ்தராக மீட்பரா இருக்கிறன்னா எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு சரிங்களா? அதைத்தான் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி சொல்றார். ரெண்டாவது, முதல்ல சொல்றாரு விசுவாசமா இருங்கள்னு சொல்றாரு. அப்ப இருதயத்துல இருந்து அந்த இருதய பிரச்சனையா இருப்பாரு, விசுவாசியுங்கள் என்று சொல்றார். அதிலிருந்து விடுபடுவதற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம பார்க்கறதுல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சொல்றார். என் பிதாவின் வீட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் வீடு. அது வீடு என்று சொல்லி நமக்கு சொல்லு. அந்த வீடு அப்படின்னா என்னது? வீடுன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு நம்ம மாதிரி ஒரு செவுரு கல்லெல்லாம் வச்சு கட்டின வீடாட்டுருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கேன் இல்லைங்களா? அது இல்லை, அதை பத்தி சொல்லல. ஆவியாக இருக்கிற தேவனுக்கு கட்டத்தக்க வீடு ஒன்றுமில்லைன்னு சொல்லி வேத நமக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட வீடு இல்லை, அந்த பரலோகத்துக்கு பேரு அங்க பிதாவின் வீடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா? அப்ப அவர் எங்க இருக்கிறாரோ அது அவருடைய வீடு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் எங்கு இருக்கிறாரோ அது அவருடைய வீடு என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கலாம் சில வசன பகுதிகளை. உபாகமத்துல பாருங்களேன், 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசிர்வதியும் என்று சொல்லுவாயாக என்று சொல்லி சொல்லு. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து என்று சொல்லி சொல்றது பாருங்க. பரலோகம் பரிசுத்த வாசம், அவர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அவருடைய வீடு என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இந்த பரலோகத்தை பரிசுத்த வாசஸ்தலம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. அதோட சங்கீதத்துல பாருங்களேன், சங்கீதம் 33ல 13-14 வசனம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் காண்கிறார், தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. வானத்திலிருந்து நோக்கி பார்த்து இல்லைங்களா? மேல வானம்னா நமக்கு இது நினைக்கிறோம். அப்ப பாருங்க, பரலோகம்தான் அவருடைய வீடு என்று சொல்லி இங்க நமக்கு அழைக்கப்படுகிறது. ஒரு அடையாள வார்த்தையாக வீடு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இன்னும் கூட ஒரு வசனத்தை ஆதாரமா புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து, இந்த சரீரம் இது ஒரு தற்காலிகம் என்று சொல்லி சொல்லப்படும், நித்திய வீடு நமக்கு பரலோகத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இயேசு சொல்றாரு என் பிதாவின் வீட்டில் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நாம போற அந்த பரலோகம் நம்முடைய பிதாவின் வீடு என்று சொல்லி சொல்லப்படுது. வீடுனா என்னங்க? நம்ம வீட்டுக்கு போவோம் இல்லைங்களா? எங்க இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு போவோம்.
அந்த வீட்டுக்கு போகும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? எங்க போயிட்டு பயணப்பட்டு போயிட்டு திருப்ப எங்க போனாலும் எவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு இடத்துல இருந்து வந்தாலும், எப்படி போயிட்டு வந்தாலும், நம்முடைய வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். எங்க போயிட்டு வந்தாலும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல வாழ்றது ஒரு ஹோட்டல்ல தங்குற மாதிரியான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக பரிசுத்தவான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு டிராவல் பண்ணும்போது நம்ம ஒரு ஊருக்கு பயணப்படுகிற பொழுது நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறோம் இல்லைங்களா? அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு இந்த ஹோட்டலே நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது. ஒரு நாள் நம்மளை வெளியேற்றுவாங்க சரிங்களா? 2 நாள் 4 நாள் அல்லது ஒரு நாள், எவ்வளவு நாள் காசு கட்டி இருக்கிறோமோ அவ்வளவு நாள். அடுத்த மணி நேரத்துக்கு வருவாங்க. சார் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம், மேற்கொண்டு இருக்குன்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தந்துருவாங்களா? அதுக்கு மேலே தர மாட்டேன், விரட்டி விட்டுருவாங்க இல்லைங்களா? இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய வீடு நான் எங்கே சுற்றினாலும் வீட்டில் வந்து நாம் அப்படி அமருவோம். நாம் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிற இடத்துல அமருவோம். நாம் எப்பொழுதும் தண்ணி குடிக்கிற இதை எடுத்து தண்ணி குடிப்போம் இல்லைங்களா? நாம் எந்த ஹோட்டலில் போய் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய தட்டு எடுத்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு சந்தோஷம், அது நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இது மாதிரி இது பிதாவின் வீடு என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுது. நாம் நித்தியமாக இளைப்பாறுகிற ஒரு இடம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இத நம்முடைய பிதாவின் வீடு என்று சொல்கிறார். அதை குறித்ததான அந்த காரியம் எவ்வளவு ஒரு ஆறுதல்னு பாருங்க. அது நம்முடைய மனதை தொடுகிற. இந்த பூமியில எத்தனையோ கஷ்டம், வேதனை, பிரச்சனைகள் இதெல்லாம் சூழ்ந்திருக்குது இல்லையா? நம்ம இதெல்லாம் விட்டு வீட்டுக்கு போறோம் இல்லைங்களா? ஒரு காலத்துல வீட்டுக்கு போறோம். அத இப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு இல்லைங்களா? பாருங்க, தொடர்ந்து சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சொல்றார். வாசஸ்தலங்கள் அப்படின்னு நீங்க மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? தங்கும் இடங்கள் என்று சொல்லி அர்த்தம். தங்கும் இடங்கள், ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க. பரலோகத்தில் இருக்கிற இந்த மாறாத வீட்டுக்கும் இந்த உலகத்துல மாறி வருகிற நிச்சயமற்ற குடியிருப்புகளுக்கு இடையில நிறைய வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? அது நமக்கு தெரியும், நல்லா தெரியும். நாம இங்க நகர்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு மாதிரி, நாங்க சொந்த வீட்டுல இருக்கிறோமே நாங்க நகர மாட்டோமே அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நகர்ந்துகிட்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த வீடை கூரையில உட்காந்து இருந்திருப்போம், அதுக்கப்புறம் ஓடு போட்டிருப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு காங்கிரீட் போட்டிருப்போம். அந்த வீட்டை பல தடவை பழுது பார்த்துருப்போம். ஒரே வீடு ஒரே மாதிரி இருந்து இல்லையா? அந்த வீடு அப்படியே இருந்தாலும் அது நிறைய மாற்றங்கள் ஏற்படும், விரிசல் விடும், இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப அந்த வீட்டை கட்டும் போது எங்க போய் இடிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னா வேற ஒரு இடத்துக்கு நகர வேண்டியது இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்துல மாறி வருகிற வீடு, வாடகையில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, இங்க இருந்தாங்க, அடுத்து எங்க போறது, நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா? அதோட சொந்த வீடா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பூகம்பெல்லாம் வருது, சரிவு வருது, திடீர்னு நல்லா ஸ்லம் எல்லாம் ஒரு புறம் இருந்துட்டு போகுது. நிறைய பேர் நாங்க நல்லா ரிச்சா கட்டிட்டோம், மெயின் ரோட்லயே அருமையா கட்டிட்டோம், யாரும் தொட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மெயின்ல பயங்கரமா சைட் வேலையெல்லாம் இருக்கும், நாங்க தான் ரிச்சு, ரோட்லயே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு திடீர்னு நாங்க ரோட்டை அகலப்படுத்துறோம், நீங்க இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் சொன்னா என்ன பண்றது, கொடுத்துதான் ஆகணும். அது எவ்வளவு விலையாக இருந்தாலும் கூட அவங்க என்ன விலை கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான் விலை. அப்ப விட்டுட்டு போக வேண்டிய நிலவரம். அப்படி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க இல்லைங்களா? சோ இது என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் நகருகிறது, நம்முடைய குடியிருப்புகள் எல்லாம் நகருகிறது என்று சொல்லி பார்க்க. ஆனா பரலோகம் அப்படி இல்லை. நாம் நித்தியமாக இருக்கிற இடம், அங்கிருந்து நம்ம வெளியேற்றப்பட மாட்டோம் என்று சொல்லி
நம்ம பார்க்கணும். அங்கிருந்து நம்ம வெளியேற்றப்பட மாட்டோம். இப்ப பரலோக வீட்டிலிருந்து எதுவுமே நம்ம வெளியேற்ற முடியாது என்று சொல்லி பார்க்கணும். இந்த எண்ணத்தினால சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதல் கொடுக்கிறார் இல்லைங்களா? ஒரு ஆறுதல் கொடுக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சொல்றார், ஆறுதல் அளிக்கிறார் இல்லைங்களா? இந்த பூமியில அவங்கள தனியா இப்ப விட்டுட்டு போறார் இல்லைங்களா? அப்ப இந்த ஆறுதல் கொடுக்கிறார். இப்ப பூமியில அவர்கள் இப்போ யூத ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படலாம் இல்லைங்களா? ஒரு தங்குமிடமோ அடைக்கலமோ கிடைக்காம போகலாம். இயேசுவோடு இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப அதெல்லாம் கிடைக்காம அவங்க ஏற்கனவே யூத ஆலயத்திலிருந்து வெளியேற்றிடுவாங்க. அவங்க பாக்குறோம் இல்லைங்களா? அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு பின்பதாக அப்போஸ்தலர் நாட்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? தொடர்ந்து சபை ஸ்தாபிக்கப்படுது. எத்தனையோ உபத்திரவங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நல்ல தங்குமிடம் இல்லை இல்லைங்களா? ஒரு அடைக்கலம் இல்லை. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனா பரலோகத்துல எப்பவுமே போதுமான இடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றார். அதோடு அவங்க ஒருபோதும் வெளியேற்றப்படாத ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்றார். நீங்க அங்கிருந்து வெளியே போகவே மாட்டீங்க, உங்களை யாருனாலையும் வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்றார். பரலோகத்துல போதுமான இடம் இருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்ல. பயப்படாதீங்க, பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மனநிலைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஹை கிளாஸ் வீடு அப்படி இதெல்லாம் தப்பா படிச்சுட்டு என்ன நினைச்சிடுறாங்க, பரலோகத்துல போய் பார்த்தேன், பாஸ்டர் கூரையில தங்கிட்டு இருந்தாரு, விசுவாசி ஒரு மாளிகையில் இருந்தான், அப்படியே வண்டி ஓடி அப்படி நினைச்சுக்கிறாங்க நம்ம ஊர்ல போற மாதிரி. இது ஒரு அடையாளமா நமக்கு வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தை பூரணமா நமக்கு பரலோகத்தை குறித்து தெரியாது. அப்போ இது போதுமான இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்களா? இங்க இருக்கிறதுக்கான போதுமான இடம் இருக்கு, இங்க இருந்து யாரும் உங்களை வெளியேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது என்ன சொல்றாருன்னா, இயேசு சொன்ன வார்த்தை அது உண்மை அப்படிங்கிறத அவங்க நம்பும்படிக்கு ஒரு உறுதியான காரியத்தை ஆண்டவர் சொல்றார். அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தைகிட்ட அவங்க பெத்தவங்க பேசுற மாதிரி பேசுறாரு இல்லைங்களா? இப்ப தனியா விட்டுட்டு போறாரு இல்லையா? அந்த விதமான ஒரு மென்மையான முறையில அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு தகப்பன் மாதிரி பேசுறாரு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இல்லையா? 13:33 என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லார் இல்லையா? அந்த விதமான ஒரு ஆறுதலோடு கூட பேசுறார். நான் உங்களை இங்க விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறதுனால நீங்க பயப்படாதீங்க, பரலோகத்துல உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியாக நீங்க அங்க பாதுகாப்பா சேருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய நாட்கள் முடிஞ்சு நீங்க அங்க பாதுகாப்பா வந்துருவீங்கன்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஒரு சின்ன நீங்க வர முடியாததுக்கான காரியம் இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்க நிச்சயம் வருவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? சொல்றாரு அதே 2ஆம் வசனத்துல, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சொல்றார். இது ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லைங்களா? முன்னோடியா அவர் போறார். முன்னாடி நம்ம போய் ஆயத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் முன்னாடி போவாங்க இல்லையா? நான் போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஒரு முன்னோடி மாதிரி ஆண்டவர் போறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படும். நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக முன்னோடியாக இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்குள்ள போயிருக்கிறார். இந்த உலகத்துல பலி செலுத்தும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல ஆசாரியன் பலியை எடுத்துக்கொண்டு அந்த பாவியான மனிதனுக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவான். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு போவான். அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து மெய்யான பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் இப்பொழுது போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறார். இப்ப இயேசு தம்முடைய மக்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்யற விதம் அது நமக்கு ஒரு
சீக்ரெட்டா இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாட்டியும் அதை நம்ம விளங்கி கொள்ள முடியாததாக இல்லை. ஒண்ணுமே விளங்கி கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்த நம்ம அப்படியே பார்க்க முடியாது. ஆனா அது என்ன அப்படிங்கிறது, அது எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து அறிஞ்சிக்க முடியும். அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக பரலோகத்துக்குள் இப்ப நுழைந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய தியாகத்தினுடைய தகுதியை அங்க வைக்கிறார். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் அடைந்து எல்லாவற்றையும் ஆண்டவருடைய காரியம் எல்லாத்தையும் நிறைவேற்றி இப்பொழுது அவர் நீதி இந்த தகுதியை சம்பாதிச்சார். பரலோகத்திற்குள் பிரவேசித்து பிதாவுக்கு முன்பதாக அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இவருடைய தகுதியை அங்க வைக்கிறார், தன்னுடைய நீதியை அங்க வைக்கிறார். வைக்கிறத நம்ம பார்க்கணுங்களா. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்த இந்த பாவத்தை ஆண்டவர் நீக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இல்லைங்களா. இதையெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்முடைய பதிலாளாக பிரதிநிதியாக வெளிப்பட்டு இல்லைங்களா, அவருடைய விசுவாசிகளாகி எல்லாருக்காகவும் பரலோகத்துல அவங்க எல்லாரும் பரலோகத்துல நுழைவதற்கான அந்த உரிமையை அவர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அங்க போய் செய்யறார், பிதாவின் இடத்துல போய் அவருடைய பாவங்களுக்காக நான் மரித்திருக்கிறேன் இல்லைங்களா, என்னுடைய நீதியை அவர்கள் சார்பில் வைக்கிறேன், அவர்கள் நீதிமான்களாக கருதப்படுவோம். இப்ப அவங்களை எங்க விடுங்க, பரலோகத்துக்குள் விடும். அந்த இடம் ஆயத்தப்படுத்தப்படுது, விலைக்கரையும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. அது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குதான் ஆண்டவர் போயிருக்கு, அதுதான் நடந்திருக்கு இல்லைங்களா. இப்ப பாருங்க, இப்ப தேவனுடைய வலது பாரிசத்துல இருந்து இடைவிடாமல் பரிந்து பேசுகிறார். இப்போ நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நாம் சோர்வாகிற பொழுது, பலவீனமாகிற பொழுது, சில நேரம் திருக்குள்ள இருதயத்தினால கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விடுகிற பொழுது, நாம் தடுமாறுகிற பொழுது நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுக்காக நான் மரித்திருக்கிறேன், அந்த மனிதனுக்காக என்னுடைய நீதி இந்த மனிதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார் இல்லைங்களா. அது எவ்வளோ பாக்கியமான ஆறுதலான காரியம் சொல்லிப்பார். இப்ப தனக்குள்ளாக நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. இப்ப பாருங்க, பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடுனால இந்த 12 கோத்திரத்தினுடைய பெயர்களையும் எழுதி இங்க போட்டுக்கிட்டு உள்ள போவாங்க. அந்த 12 கோத்திரத்திற்காகவும் அங்க பரிந்து பேசும்படி போறதைத்தான் அது காட்டுகிறது இல்லைங்களா, அந்த ஜனங்களுக்காக. அந்த விதமாக இயேசு கிறிஸ்து இப்ப பரலோகத்துக்குள்ள நம்முடைய பெயர்களை சுமந்துக்கிட்டு போயிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்ப அவரு அந்த பரலோக நீதிமன்றத்துல நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பேரும் அங்க அறிமுகப்படுத்தி இருக்கும். நம்மளாம் நினைச்சுக்கிறோம் பரலோகத்துல போனா ஐயோ என்ன நடக்குமோ, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. சில நேரத்துல அதுதான் இங்க நம்ம பார்க்க, அங்க போனா நம்ம யாருன்னு தெரியாமையெல்லாம் இல்லை. நம்ம போனா நம்ம பேர் தெரியும், நம்ம யாருன்னு எல்லாமே தெரியும், தெளிவா தெரியும். ஏன் தெரியுமா, ஏற்கனவே நம்முடைய பிரதான ஆசாரியே நம்முடைய நாமங்களை சுமந்துக்கிட்டு அங்க போயிட்டார் இல்லைங்களா. நம்மை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அங்க இவர்களுக்காகத்தான் நான் மரித்திருக்கிறேன், இவர்களுக்காகத்தான் நான் உயிர்த்திருக்கிறேன் இல்லைங்களா. இப்போ உயிர்த்தெழுதல் முதல் பரவானவராக அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அங்க தெரியும் இல்லைங்களா. நம்ம அறியாத இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு இடத்துக்கு இல்ல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும், நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. மாதிரி பரலோகத்துல அது நமக்கு அறியப்படாத இடமா இருக்காது இல்லைங்களா. அங்க நாம் அறியப்பட்டவர்களாகவும் நாம் சிந்திக்கப்பட்டவர்களாகவும் அங்க இருப்பதை நம்ம போய் பார்ப்போம் இல்லைங்களா. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சொல்றேன். 3வது வசனம் பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றேன். நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தை இன்னும் ஒரு
ஆறுதல் இல்லைங்களா. முதல்ல சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமா இருங்க, இருதயம் கலங்காத இருப்பதாக. ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக போகிறேன், பிதாவினுடைய மேல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மூணாவது, நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. அது எவ்வளவு ஆறுதல் பாருங்க. அப்ப அவர் போய்விட்டா அது என்றென்றைக்குமானது அப்படின்னு சொல்லி சீசர்கள் நினைக்க கூடாது. அதெல்லாம் போயிட்டு அவ்வளவுதான் நீ அப்படின்னு நினைச்சிருக்கோம். நான் மறுபடியும் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவர் சொல்றார். அவர் வந்து அனைவரையும், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய வீட்டுக்கு அழைத்து போவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா. அதைத்தான் நமக்கு இது சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம இப்ப பிரிகிறோம், ஆனா அது நாம இப்ப பிரிகிறோம், நாம மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து பிரிந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல, திரும்ப உங்களிடத்துல வந்து உங்களை என்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா. இந்த பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா முத பாருங்க எப்படி இருக்குங்க. நான் வந்துடுவேன், நான் இங்கதான் இருப்பேன், நான் திருப்பி வந்து கூட்டிட்டு போயிடுவேனே, நீ பயப்படாத, கலங்காத, இல்லையா சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அதை விட மேலான ஆறுதலா ஆண்டவர் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காரு சீசர்களுக்கு. நீ பயப்படாதீங்க, நீ இறுதியும் கலங்காத இருப்பதாக, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், திருப்ப வந்து என்னிடத்துல உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. சரி, இதுல இருந்து இன்றைக்கு நாம் ஒரு 3 பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம எடுத்துக்கோம். முதல் பயன்பாடா நம்ம பார்க்கறது என்னன்னா, நோய்க்கான மருந்து. அதுதான் நம்ம முதல் பயன்பாடா பார்க்கிறோம். நோய்க்கான மருந்து. இன்னைக்கு இருக்கிறதுலயே உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நோய் என்ன தெரியுங்களா? இருதய பிரச்சனை தான் மிகப்பெரிய நோய். இருதய கோளாறு. இருதயத்தில் அநேக வேதனை, அநேக கண்ணீர், இல்லையா. அது என்னவோ, எப்படி இருக்குமோ, இல்லை அப்படியெல்லாம் சிந்தனை பலதாக ஓடி இருதயம் அப்படியே நொறுங்கி போய் கிடக்கிறத நாம பார்க்கணும். அப்ப அந்த நோய் என்னன்னா இறுதிய பிரச்சனை தான். அதுக்கான மருந்து என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் விசுவாசம். இந்த நோய்க்கான மருந்து தான் விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லிப்பாங்க. சீசர்களுடைய இருதயம் ரொம்ப கலங்கி போய் கிடக்குது இல்லைங்களா. யாரு காட்டி கொடுக்க போறான்னு தெரியலையே பண்ணி நானான்னு கேக்குறாங்க இல்லைங்களா. இன்னொரு பக்கம் எல்லாம் செதறி போயிடுவோன்னு சொல்றாரே, அது என்னது அப்படின்னு பாக்குறாங்க இல்லைங்களா. எவ்வளவு வேதனை பார்க்க. அதோடு என் கூட நீங்க இப்ப வர முடியாதுன்னு சொல்றாரே, நம்ம என்ன பண்றது? 3 வருஷமா ஆண்டவரோடு கூட இருந்து இப்ப வர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அதோடு பேதுரு மறுதளிப்பான்னு சொல்றாரு. பேதுரு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு, வீர சூரமா சொல்றாரு, என்ன பண்ணாலும் போக மாட்டேன். சீசர்கள் எல்லாரும் அதை சொன்னார்கள் சொல்லி மற்ற சுவிசேஷம் இருக்கு, நாங்க மறிக்கிறதா இருந்தாலும் மறிப்போம்னு சொல்றோம். ஆனா இப்படி ஆண்டவர் சொல்றார். சொல்லும் போது அவங்களுக்கு அது எவ்வளவு பிரச்சனை, இருதயம் எவ்வளவு கனமா இருக்கும். அந்த சூழ்நிலை பாருங்க. நம்ம ரொம்ப நெருக்கமா தான் இப்ப சொன்னோம் இல்லைங்களா, ஸ்கூல்ல விட்டு சும்மா கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறதுக்கு தான் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கே நம்ம கலங்குற மாதிரி சில நடக்கும். சில இடங்கள்ல விட்டே போவாங்க, ஒரு சிலரை விட்டுட்டே போவாங்க, நம்ம நாள் கழிச்சு வர வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. இப்ப இராணுவத்துக்கு போறவங்களையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லைங்களா, எப்படி இருக்கும் பாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அந்த உலகத்திலேயே பார்க்குறப்ப அது ஒரு பெரிய பாரம். இந்த இருதய கோளாறு அப்படிங்கிறது இந்த உலகத்துல நமக்கு பொதுவாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கு இல்லைங்களா. இருதய கோளாறே இல்லாத, இருதய பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷனை நாம் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் இருதயத்துல பிரச்சனை இருக்கு. ஹார்ட் அட்டாக் இல்லை, ஹார்ட் அட்டாக்கை விட முடியுதுதான் இருதய பிரச்சனை இல்லைங்களா. அதுதான் ஹார்ட் அட்டாக்குக்கே காரணமாகவே முடியுது இல்லைங்களா சில நேரம்.
ரொம்ப பாரம் அழுத்துது இல்லைங்களா? இந்த இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பொதுவா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த இருதய பிரச்சனை இருக்கும். கலக்கம் இருக்கும் இருதயத்துல. படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இருக்கும். இல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு அவங்களுக்கும் இருக்கும். இல்ல ஒரு சாதாரண பாமர வேலை, சாதாரண வேலை செய்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இருக்காதா அப்படின்ட்டா அவங்களுக்கும் இருக்கும். இப்படி எல்லாருக்கும் இருதய பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரச்சனை அணுகாதபடிக்கு நம்ம ஒரு பெரிய பெரிய கதவு போட்டோ அல்லது ஒரு பெரிய பூட்டு வாங்கி போட்டோ அதை நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது இல்லைங்களா? எனக்கு இருதய பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நம்ம கேட்டு வச்சு அடைச்சிட முடியுமா? பூட்டு போட்டுற முடியுமா? முடியாது. இந்த பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சில நேரம் நம்முடைய உள்ளான காரணங்கள்ல இருந்து அது வரும் இல்லைங்களா? நம்முடைய நிலை, உதாரணத்துக்கு பரிசுத்த வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகள், அதோட உள்ள போராடுற பாவத்தினுடைய காரியங்கள், இப்படி பல விஷயங்கள் நமது இருதயத்துல ஒரு பெரிய கலக்கத்தை அது உருவாக்கும். சில நேரங்கள்ல அது வெளிப்புறத்துல இருந்து வருகிறதாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம அன்றாடு சந்திக்கிற மனிதர்கள் அல்லது வேற மனிதர்கள் அவர்கள் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகள், அதனால் நம்முடைய இருதயம் ஒரு சிக்கல்களை சந்திச்சு அப்படி பலவீனப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அந்த இருதய பிரச்சனை. அதோடு கூட நம்முடைய உடல்ல இருந்து ஏற்படுகிற காரியத்தினால அந்த பிரச்சனை வரும். சரீர பலவீனம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது இல்லைங்களா? நோய் இந்த மாதிரி வருது வந்தா என்ன பண்றது? இருதயம் ஒரு பலவீனம் ஆயிடுச்சு. என்ன பண்றதோ தெரியலையே, காய்ச்சல் வந்துருச்சு என்ன பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது வியாதி வந்துருச்சு சில பேருக்கு, என்ன பண்றது இல்லைங்களா? பலவீனம் ஒரு பெரிய கலக்கம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அது வருகிறதாக இருக்குது. சில நேரம் நம்முடைய மனதுல எழும்புன்னு சொன்ன இல்லைங்களா பிரச்சனை. அது சில நேரம் நம்ம விரும்புகிற விஷயத்துல இருந்து பிரச்சனை வரும். நம்ம எதையாவது ஒரு காரியத்தை விரும்புவோம், அதுல இருந்து பிரச்சனை ஏற்படும். சில நேரம் நம்ம பயப்படுறத காரியத்துல இருந்து பிரச்சனை, அது இருதயத்தை பலவீனப்படுத்தும். இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளானைக்கு என்ன பண்ண போறோம், இப்படி பல விஷயங்களை சிந்தித்து அதனால் இருதயம் பலவீனமாய் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இல்ல இப்படி இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் நிறைந்ததாகத்தான் இருக்குது. கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னா சிக்கலே வராதா அப்படின்னு இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்ச கூடாது. நமக்கு மெய்யான ஆறுதல், சமாதானம் அதெல்லாம் உள்ள இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் தவிர்த்து விட முடியாது இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த உலகத்துல சிறந்த கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் கூட கிருபைக்கும் மகிமைக்கும் இடையில குடிப்பதற்கு அநேக கசப்பான காரியங்கள் இருக்கு. நம்ம ரசிக்கப்படுறோம் கிருபையினால, மகிமையில சேர்த்தப்படுறோம். அதுக்கு இடையில நம்ம இந்த உலகத்துல வாழ்ற அந்த காலத்துல மிகச்சிறந்த கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட அவங்க குடிக்கிறதுக்குன்னு கசப்பான காரியம் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்துல அநேக கசப்புகளை அடைய வேண்டி இருக்கும் இல்லைங்களா? அடைய வேண்டி இருக்குது. ஒரு சிக்கல் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை பயணமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அநேக தேவ மனிதர்கள் இந்த உலகத்தை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அதன் வழியாகத்தான் நாம் கடந்து போக வேண்டி இருக்கிறது. இதன் வழியாகத்தான் நம்ம போறோம் இல்லைங்களா? இப்ப இதுக்கு என்ன மருந்து? இந்த கலங்கி போன இருதயத்துக்கு என்ன மருந்து? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதுதான் மருந்து. வேற எந்த மருந்து போட்டும் அதை நீக்க முடியாது இல்லைங்களா? அது இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தினால் மட்டும்தான் அது போக்கப்படும். அந்த இருதய காரியங்கள் அதுல தொடர்ந்து பலப்படுத்தப்படும். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்றாரு. நான் பலவீனமான மனிதன் தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிறைச்சாலையில் உட்கார்ந்திருந்தாலும் கூட அந்த சிறைச்சாலையில் உட்கார்ந்துருந்து அந்த பவுல் சொல்றாரு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த சந்தோஷம் எங்கிருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கா? அந்த சூழ்நிலை அப்படியா இருக்குது? சூழ்நிலை அப்படி இல்லை, அது ரொம்ப மோசமா இருக்கு.
அது ரொம்ப ஒரு திகில் நிறைந்ததா இருக்கு. ராயனுடைய விசாரணைக்காக காத்துக்கிட்டு இருக்கார் பவுல். எப்ப வேணாலும் உயிர் பிரியும். அது என்ன ரொம்ப சாதகமான சூழ்நிலை, ரொம்ப மோசமான சூழ்நிலை, ஒரு கசப்பான காரியம். அதெல்லாம் அவர் கடக்க வேண்டி இருந்தது பவுல். எல்லா பரிசுத்தவான்களையும் எடுத்து பாருங்க, கடக்க வேண்டியது இல்லையா? பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் தான் கலங்கி போன இருதயங்களுக்கு ஒரே மருந்து என்று சொல்லி நாம் பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும், நம்மள ஏற்படுற பிரச்சனைகளை எல்லாம் நாம் எதையாவது வைத்து சரி செய்து விட முடியும் என்று சொல்லி நாம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சரி செய்ய முடியாது. இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இத்தனை கோடி பணம் இருந்தா இல்ல இத்தனை லட்ச ரூபாய் பணம் இருந்தா சரி பண்ணி இல்லை. அது அப்படி நமக்கு தெரியும். ஆனா அது இருதய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாது இல்லைங்களா? அப்போதைக்கு அது சரியாகும். ஆனா இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் தான் எந்த சூழ்நிலையிலையும் அது இருதயத்தை அது அந்த கலக்கத்திலிருந்து நீக்கும் என்று சொல்லி பார்க்கங்களா. அப்ப முழுமையா அவரை சார்ந்துக்கிறதுக்கு, அவர்களை தொடர்ந்து இழப்பாடுறதுக்கு இல்லைங்களா, தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு இதுதான் மருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் சீசர்களுடைய கவனத்திற்கா இயேசு கிறிஸ்து கொண்டு வரார். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க, இல்ல நான் இப்ப போக போறேன் அப்படின்றத குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்கன்னு சொல்றான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் மருந்து இல்லைங்களா. இங்க நம்ம பாக்குறோம், இந்த உணவு சாப்பிடுற இடம் அங்க சுத்திலும் 11 பேர் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இயேசு விசுவாசிக்கலையா அப்படின்னு கேட்டா இயேசு விசுவாசித்து இருந்தாங்க, அதனாலதான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு விசுவாசத்துக்கு தான். எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுக்கு பின் வரலையா? பேதுரு வா அப்படின்னு நானே வந்துட்டாரா? மத்தை வரி வசூலிச்சுட்டு இருக்கிறது வா அப்படின்னு வராரா? இல்லைங்களா? யாக்கோபு யோவான் வா அப்படின்னு வராரா? இப்படி நம்ம பாக்குறது இல்லையா? அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் நாத்தான் வேலை பற்றி சொல்றாரா? அப்ப எல்லாம் விட்டுட்டு வராங்க இல்லைங்களா. அது விசுவாசத்தை நமக்கு காட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கற்றிருக்கிற அந்த பழைய காரியத்தை, பழைய பாடம் அது மீண்டுமாக அவர்கள் மேல் ஒரு முறை அழுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் தான் இயேசு விசுவாசித்து தானே இருக்கேன், அதனால தானே கடவுளுடைய விசுவாசியா இருக்கிறேன். அப்புறம் என்ன இயேசு விசுவாசிக்கிறது? அதேதான் மறுபடியும் திருப்பி சொல்றாரு. அந்த விசுவாசம் இன்னும் ஆழமானதாக இருக்கட்டும், அந்த விசுவாசம் இன்னும் உறுதியானதாக இருக்கட்டும், அந்த விசுவாசம் இன்னும் அவரை இருக்க பிடித்துக் கொள்வதாக, அவரை சார்ந்து கொள்வதாக இருக்கட்டும் என்று சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஏசாயா 26:3 சொல்லுது பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லி சொல்றார். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். பாத்தீங்களா? அப்போ இயேசு சொல்றாரு, விசுவாசிங்க, இன்னும் அதிகமா விசுவாசிங்கன்னு சொல்றாரு சரிங்களா. அதுதான் பாக்குறேன், நீ விசுவாசிங்கன்னு சொல்ற. விசுவாசத்துல அளவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவுகள் இருக்கு சரிங்களா. இயேசுவை ரட்சிப்புக்காக விசுவாசிக்கிறதுல அளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவர் இயேசுவை ரட்சகரா விசுவாசிக்க. ஆனா இந்த விசுவாசத்துல அளவு அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல பலமான விசுவாசிகளும் இருக்கிறார்கள், பலவீனமான விசுவாசிகளும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இயேசுவை ரட்சிப்புக்காக விசுவாசிக்கிற விசுவாசம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த உலகத்துல தொடர்ந்து நடக்கிற விதங்கள்ல பலவீனமான விசுவாசிகளும் இருக்கிறார்கள், பலமுள்ள விசுவாசிகளும் இருக்கிறாங்க இல்லைங்களா. சில நேரங்கள்ல பலவீனமான விசுவாசிகள் சோர்ந்து போறாங்க இல்லைங்களா. சில விஷயங்கள்ல சோர்ந்து பலவீனப்பட்டு போகிறாங்க இல்லைங்களா. அதுதான் பவுல் கொரிந்தியர்ல சொல்லிடுறாரு இல்லைங்களா. எப்படி ஒரு சரீரத்துல அவயங்கள் இருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. நாமெல்லாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாகவும் தனித்தனியா அவயங்களாக இருக்கிறோம் சொல்லி, இதுல பலவீனமான அவயங்கள் இருக்கு, பலமுள்ள அவயங்களும் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். இதுல ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா. அப்ப பலவீனமான விசுவாசம்
ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவின் மேல ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு போதுமானதாக இருந்த போதிலும் இல்லைங்களா, அது ஒரு மனிதனுக்கு பலமான விசுவாசத்தை போல உள்ளான ஆறுதலை கொடுக்காது என்று சொல்லி நாம் பார்க்க. இயேசுவை விசுவாசித்திருப்பான், அவனுடைய விசுவாசத்தை நாம் இழிவுபடுத்த கூடாது இல்லைங்களா. இருந்த போதிலும் ஒரு பலமான விசுவாசியின் இடத்துல இருக்கிற மாதிரி உள்ளான ஆறுதலை அவனால் அடைஞ்சிட முடியாது இல்லைங்களா. அவன் எல்லா வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க, சத்தியத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா சூழ்நிலை ஒண்ணு வரும், ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டங்களோ வரும். அந்த நேரத்துல அப்படியே துவண்டு போய் எதை குறித்தும் சிந்திக்க முடியாம அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவான். ஏன் பலவீனமான விசுவாசி இல்லைங்களா. இப்ப அவங்களுடைய உணர்வு மங்களா இருக்குதுன்னு சொல்லி பார்க்க, இது பலவீனமான விசுவாசிகளுடைய குறைபாடு. நாம் அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது, அதுல வளர்றது அவசியம் இல்லைன்னா நல்லா இருக்கும்போது நமக்கு சாதகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு சின்ன படகுல போறீங்க, எல்லாரும் உட்காந்து இருக்கிறாங்க, படகு நல்லா தான் போயிட்டு இருக்குது, நம்ம படகுல உட்காந்துருக்கிறோம், படகுல ஓட்ட உளுந்துன்னு வச்சுக்கோங்க. நீச்சல் தெரியாத ஒரு மனுஷனா இருந்தா என்ன ஆகும்? அப்ப என்ன பதட்டம் இருக்கும்? நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தா என்ன பண்ணும்? அவன் அதை கடக்க முடியும் இல்லைங்களா, தொடர்ந்து கடப்பான். நீச்சல் தெரியாதவன் இருந்தா அவன் ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது, இப்ப நம்ம அக்கறைக்கு போவான் இல்லைங்களா. அப்ப எவ்வளவு ஒரு பயம் திகில்லாம் ஏற்பட்டு பாருங்க. அந்த சூழ்நிலை ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நீச்சல் தெரிஞ்சவனுக்கு அவ்வளவு பயம்லாம் இருக்காது. அவன் விழுந்துருச்சா சரி அடைங்க அப்படின்னு சொல்லி என்னாவது பண்ணலாமான்னு ஓடிச்சிட்டு இருப்பான். ஆனா நீச்சல் தெரியாதவனுக்கு ஒரு பெரிய பயம் பிடிச்சிரும். அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்களா, என்ன ஆகும் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப அவன் ஒரு பயத்துல இருப்பான். பலவீனமான விசுவாசிகள் அந்த விதமாக ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அப்படி ஆகிவிடுவார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அப்ப அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க, ஏன் விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் அப்படியே மங்களானதா தெரியும். பரலோகம் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்த போதிலும் அதை ரசிக்கிறதோ, அதுல ரொம்ப வாஞ்சிச்சு இருக்கிறதோ, அதுல ஈடுபட்டு இருக்கிறதோலாம் இல்லை. இயேசு கிறிஸ்தனுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார், இயேசுனுடைய மத்தியஸ்தரா இருக்கிறார், இதெல்லாம் தெரியுது. சபை அப்படி தெரியுது, ஓய்வு நாள் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா ஒரு ஸ்ட்ராங் இல்லை இல்லைங்களா. அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா. அவன் வளர வேண்டியது அவசியம். ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை என்று சொல்லி பார்க்க. அப்ப இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அதிக விசுவாசம் மட்டும்தான் நமக்கு தேவை என்று சொல்லி பார்க்க. உதாரணத்துக்கு கடல் மேல் இயேசு 4ஆம் ஜாமத்துல நடந்து வரார். சீசர்களை எல்லாம் முன்பு போக சொல்லிடுறாரு. அவங்க போயிட்டு இருக்காங்க. காத்தும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாயிடுது. அப்ப ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப சிக்கல் ஏற்படுது. அப்ப இயேசு கிறிஸ்தவங்க நடந்து வராரு கடல் மேல. பேதுரு பாக்குறாங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க, ஏதோ ஒரு பெரிய என்னமோ வருது அப்படின்னு பயந்துக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப இயேசு நான் தான் சொல்றாரு. உடனே பேதுரு சொல்றாரு, நீரே ஆனா நான் கடல் மேல நடந்து வரட்டா அப்படின்னு கேட்கிறாரு. சரி நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. இறங்கி காலை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது, அவர் இயேசுவை பார்ப்பதற்கு பதிலா இயேசுவை பார்க்கிற அந்த பார்வையை விட சுத்திலும் நடக்கிற பார்வை அதிகமா போச்சு. கடல் கொந்தளிக்கிறதும் காத்து அடிக்கிறதையும் பார்த்தா இயேசுவை பார்த்து நடந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துல இதை பார்த்து பயப்படுறார். உடனே உள்ள போக ஆரம்பிக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல அது நமக்கு இருக்குது இல்லைங்களா. அப்போ அப்படி பயப்படுறார். பயப்பட்ட பொழுது அவர் உள்ளே போகிறத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய கையை பிடித்து தூக்குகிறார் இல்லைங்களா. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப பாருங்க, நாம காற்றையும் கடலையும் குறைவாய் பார்க்க கத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவ தான் எப்போ மிகையாய் பார்க்கணும். நம்ம நடக்கிற இந்த உலக வாழ்க்கையில இயேசுவை பார்த்து நடக்கணும். சுத்தில இருக்கிறத பார்த்தா அது நமக்கு என்னவா மாறிடும், ஒரு அவிசுவாசமான நிலைக்குள்ள தள்ளிடும். அவிசுவாச எண்ணங்கள் அதுதான் பலவீனமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கு, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. அதுதான் உங்களுக்கு மருந்து. இந்த பெரிய நோய்க்கு மருந்து என்ன? இயேசு விசுவாசி அவர்ல இறுக்கமாய் பிடித்து கொண்டு இருப்பதுதான் பார்க்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கணும். தொடர்ந்து விசுவாசத்துல நம்ம வளர வேண்டியது அவசியம். சரி, 2வது ஒரு பயன்பாடை பார்க்கலாம்.
இரண்டாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது பரிசுத்தவான்களின் எதிர்கால இருப்பிடம். அடுத்து இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது பரலோகம் அல்லது பரிசுத்தவான்களின் எதிர்கால இருப்பிடம் பற்றிய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. நாம் வசிக்க போகிற, நாம் இருக்க போகிற இடத்தை குறித்து அது நமக்கு சொல்லுகிறது. இல்லைங்களா? இந்த சரீரத்துல நம்ம இருக்கிற காலங்கள்ல பரலோகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளுவது ரொம்ப குறைவு என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது பரலோகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் அப்படி சில போதகர்கள் என்பவர்கள் அப்படி பரலோகத்தை குறித்து பல விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி போறாங்க. வேதத்துல இல்லாததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் பரலோகத்துக்கு போனேன், அங்க தங்கம் இருந்தது, வயிறு இருந்தது, வைடூரி இருந்தது அப்படின்னு அடையாளமாய் வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் எழுத்து பிரகாரமாக நினைத்து அங்க இருக்கு, அங்க பளிங்கு தொட்டி தண்ணி இருந்ததுன்னு கடல் இருந்ததுன்னு சொல்லி அடையாளமா வெளிப்படுத்தல சொன்னோன்னே அங்க இங்க இருக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலோ இல்லை கடல் மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும், நம்ம போய் தண்ணியை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா வேதம் நமக்கு அப்படி பரலோகத்தை பற்றி சொல்லவே இல்லை. பரலோகத்தை நாம் இந்த உலகத்துல தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இல்லைங்களா? அது அப்படியே பளிச்சுன்னு வெளிப்படுத்துகிற விதமாக அது நமக்கு சொல்லப்படவில்லை. பரலோகம் எப்படி இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. இல்லைங்களா? பரலோகத்துல ஏசு இருக்கிறார், சிங்காசனங்கள் இருக்குது அப்படி சொன்னா நம்ம எல்லாம் என்ன கற்பனை பண்ணுவோம்? சிங்காசனம்னா நம்ம மண்டைக்கு, நம்ம மனநிலைக்கு எது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்யாணத்துல ஓடுறாங்களே சிவப்பு கலர் சேர் மாதிரி, அது நமக்கு ஞாபகத்து நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வெறும் கொஞ்சம் பணக்காரராக இருந்தா வேற மாதிரி சிந்திப்பாங்க. ஆனா பொதுவா நமக்கு ஞாபகத்துக்கு வரதே அந்த சிவப்பு கலர் சேரு ஒரு கோல்டு மாதிரி போட்டு அங்க உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் அடையாள வார்த்தை, அதிகாரத்தை காட்டுகிற வார்த்தை. நம்ம போய் தான் பார்க்க முடியாது எப்படி இருக்குது. ஏன்னா சரி, இப்ப பாருங்க, இங்க பரலோகத்தை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்றது ரொம்ப குறைவு. அதோடு நமக்கு சில எதிர்மறையான காரியங்களை நமக்கு வேதம் சொல்றதில்லை. பல விஷயங்களை மறைச்சிருக்கு. முன்குறிக்கப்பட்டவர்கள்னு நமக்கு சொல்லுது. ஆனா யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவா இப்ப நம்ம அறிஞ்சிட முடியுமா? அறிய முடியும். அப்ப அது ஒரு சைடு அந்த பக்கம் கடவுள் பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அதை அறிய முடியாது முழுமையா. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் ரசிக்கப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதை போய் ரொம்ப டீப்பா தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைத்து ஆராய கூடாது. எதை வேதம் வெளிப்படுத்திருக்கோ அது நம்ம. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுது? ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு சொல்லு. அந்த மாதிரி பரலோகத்தை குறித்து நம்ம இந்த பூமியில புரிஞ்சுக்கிறதுக்கு சரீரத்துல அது ரொம்ப குறைவு இல்லைங்களா? ஆனா இந்த பகுதியிலிருந்து பரலோகத்தை பத்தின சில தெளிவான விஷயங்கள் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் சில காரியங்கள் கொடுத்திருக்கிறார். முதல்ல அதுல நம்ம பார்க்கறது பரலோகம் என்பது பிதாவின் வீடு அப்படின்னு நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் போகிறேன் அப்படின்னு சொல்றார். நம்மளையும் இணைச்சுக்கிறார் இல்லைங்களா? தேவ பிள்ளைகளாக நாம் அவருக்குள் மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? புத்திர சுவிகாரத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள அடைஞ்சிருக்கு. இப்ப அங்க போறேன்னு சொல்றாரு, பிதாவின் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வீடு இல்லைங்களா? கிறிஸ்துவனுடையதும் கிறிஸ்தவர்களுடையதுமான வீடு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வீடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வீடுனா என்ன இருக்கும்? நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கான உரிமை அங்க போறோம், நம்ம இருப்போம் இல்லைங்களா? அது இருக்கு. அப்ப இது ரொம்ப அற்புதமானது இல்லைங்களா? நம்ம அறிஞ்சிருக்கிறபடி வீடு அப்படிங்கிறது பொதுவா நம்முடைய சொந்த நன்மைக்காக இருக்கிற ஒரு இடம் இல்லைங்களா? அதான வீடு, நம்ம பார்க்குற வீடு. அப்ப பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இது பிதாவின் வீடு என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம அதை என்ன நினைச்சிடக்கூடாது, ஏதோ பரிசு பெறும்படியாக போகிற இடமோ அல்லது ஒரு உடைமைகளை பெறும்படியாக போகிற இடமோ அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் பரிசு கொடுப்பாரு அப்படின்னா அது ஒரு புறம் இருக்கட்டு, ஆனா பரிசு வாங்குறதுக்கு நம்ம இங்க இருந்தாங்க போறோம் இல்லைங்களா? ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாரு அப்படி எல்லாம் சொல்ல, வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னா நம்ம மானுடத்தின்படி பார்த்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அங்க போனா அப்படின்றதுக்காக போறோம் இல்லை.
அது நம்முடைய வீடு. நம்ம வீட்டுக்கு போகும்போது பரிசு வாங்குறதுக்கா போவோம்? போவோமா? வீட்டுக்கு போகும்போது அங்க எதனா உடைகள் கிடைக்கும்னு வாங்க போவோமா? இல்லை. வீட்டுக்கு போகும்போது நம்ம நேசிக்கிறவர் அங்க இருக்கிறாரு இல்லைங்களா? அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம அப்படி போகிறோம் இல்ல? பாருங்க, அது நேசிக்கப்படுகிற இடம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? கடைசி வரைக்கும் நேசிக்கப்படுகிற இடமாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அங்க ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அங்க எப்பொழுதும் வரவேற்கப்படுவோம். நம்ம 100 முறை வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டுக்குள்ள போவோம், நம்ம வீட்டுக்குள்ள இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இடம் இல்லைங்களா? அதுதான் அந்த இடம். ஒரு தடவை நம்ம போகிறோம், என்றென்றைக்கு வெளியேற்றப்பட மாட்டோம் என்று சொல்லி பார்க்க. இப்ப பரலோகத்தை பத்தி இது ஒரு அருமையான காரியம். இந்த வாழ்க்கையில நாம ஒரு அந்நியமான நிலத்திலையும் ஒரு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வேற ஒரு இடத்துல இருந்தா போக வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டா திருப்ப வீட்டுக்கு போக வேண்டியது. ஸ்கூலுக்கு போய் என்ன பண்றதுக்கு போறோம்? ஸ்கூலுக்கு போனா படிக்கிறோம், பட்டம் வாங்குறோம், இப்படி எல்லாம் நடக்குது இல்லைங்களா? அடுத்து காலேஜ், பட்டம், படிப்பு இப்படி. வீட்டுக்கு ஆனா அப்படி போக மாட்டோம். வீட்டுல பரிசு வாங்குறதுக்கும் பட்டம் வாங்குறதுக்கும் நம்ம போக மாட்டோம். அது பிதாவினுடைய வீடு, நம்மை நேசிக்கிற இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரலோகத்தை குறித்து சொல்லும் போது அது நம்மை நேசிக்கிற இடம், நாம் நேசிக்கப்படுகிற இடம் என்று சொல்லி பார்க்கணும். பரலோகத்தை குறித்து நமக்கு அதுதான் திங்கிங் வரணும். அங்க தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்கு, சுரங்கம் இருக்குது, நம்ம ஒரு சாக்கு பை கொண்டு போய் அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை மாதிரி வந்துடக்கூடாது இல்லைங்களா? அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க சரிங்களா? அப்படி இல்லை. அது நம்முடைய வீடு, பிதாவின் வீடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவது, பரலோகம் என்பது வாசஸ்தலங்களின் இடம் என்று சொல்லி பார்க்கணும், தங்கும் இடம் என்று சொல்லி பார்க்கணும். அது நித்திய குடியிருப்புகளின் இடம் என்று சொல்லி நமக்கு பார்க்கணும் இல்லைங்களா? நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? இங்க நம்ம பார்த்த மாதிரி சரீரத்துல நம்ம தங்குற இடம் அநேக மாற்றங்களுக்கு உட்படுகிறது. இங்க நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம பரலோகத்துல இறுதியாக குடியேறுவோம்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கிருந்து நம்ம நிகரவே மாற்றோம் இல்லைங்களா? அப்ப வாசஸ்தலம் என்று சொல்லி பார்க்கணும். வேதம் சொல்லிட்டு பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் பாருங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை இந்த பூமியில. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. அதுதான் நித்தியம் இல்லைங்களா? பரலோகத்தை குறித்து நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னா, அது வாசஸ்தலங்களின் இடம், அது நம்ம தங்குற இடம், நித்தியமான குடியிருப்பது, நம்ம அங்கதான் இருப்போம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த உலகத்திலேயே பாருங்க, இது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நிலம் இதெல்லாம் நம்ம எல்லா நாளும் இங்க வச்சுக்க முடியாது. சொந்த இடமா இருந்தாலும் மறிச்சதுக்கு அப்புறம் அது யாரு எங்க நம்ம எல்லா சில திட்டங்கள்லாம் தீட்டிடுவாங்க இல்லைங்களா? அந்த உலகத்துல இந்த பையனுக்கு இந்த சொத்து, அந்த பையனுக்கு அந்த சொத்து அப்படின்னு சிறு வயதுல இருந்து தீட்டி எல்லாம் வச்சிருவாங்க. அந்த பையன் குடிகாரனா இருப்பான், அந்த பையன் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாள் பார்த்து இவன் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் போய் அவன் இடத்தையெல்லாம் வித்து போட்டு அவன் எங்கேயாவது போயிடும். இப்படிலாம் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த உலகத்துல எதுவுமே அதெல்லாம் நிரந்தரமும் கிடையாது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு நிரந்தரம்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு இடத்துக்கு போறோம், கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறோம், இந்த இடத்துல இருந்த இடம் எங்க அவங்க வித்துட்டு போயிட்டாங்க சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா இது வாசஸ்தலம், நம்ம தங்குற இடம், நித்தியமான குடியிருப்பு என்று சொல்லி பார்க்கணும். இங்கிருந்து நம்ம போகவே மாட்டோம், அந்த இடம் நம்மளுக்குதான் சரிங்களா? இப்ப பரலோகத்தை பார்த்தா நமக்கு அப்படித்தான் இருக்கும் சரிங்களா? இது நித்திய குடியிருப்பு அப்படிங்கிற பரலோகத்தை குறிச்சு நமக்கு அதுதான் வரணும். மூணாவது, அதுக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது பரலோகம் அப்படிங்கிறது அநேக வாசஸ்தலங்களின் இடம் என்று சொல்லி சொல்லுகிறாரு இல்லைங்களா? மெனி ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல பார்க்க, அநேக அறைகள் கொண்ட இடம். நமக்கு அதெல்லாம் ஒரு அடையாளமா தான் சொல்லுது. அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அங்க போதுமான இடம் இருக்கிறது அப்படிங்கிறதான் அது காட்டுது. எல்லாருக்கும் தெரிந்து ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் போதுமான இடம் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அது காட்டுது. பலவீனமான விசுவாசிகளுக்கும் பலமான விசுவாசிகளுக்கும் அங்க இடம் இருக்கு. அதனால பலவீனமான விசுவாசிகள் பயப்பட தேவையில்லை, நமக்கு தரமாட்டாங்களோ
இல்ல அங்க இடம் இருக்காதவன்னு எல்லாம் பயப்படுத்தல, எல்லாருக்கும் இடம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. அங்க யாருக்கு இடம் இருக்காது? இங்க யாருக்கு இடம் கொடுக்கப்படாது? யாருக்கு கொடுக்கப்படாதுன்னா, மன்னிக்கப்படாத பாவிகளுக்கும் புடிவாதமான அவிசுவாசிகளுக்கும் அங்க இடம் இல்லை. இயேசுவின் வார்த்தைகளை அநேக முறை சொல்லியும் அவன் அல்லல் தட்டிவிட்டு இயேசுவை விசுவாசிக்காமல் மனம் திரும்பாமல் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனிதனுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொல்லிப்பாங்க. பிடிவாதமான அவிசுவாசம் யூதர்களை பாக்குறதுல இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, எவ்வளவு வார்த்தைகளை சொல்லிப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க இடம் இருக்கு. ஆனா பலவீனமான விசுவாசிகளுக்கும் பலமுள்ள விசுவாசிகளுக்கும் அங்க இடம் இருக்கு சரிங்களா. இப்ப பரலோகம் என்பது அநேக வாசஸ்தலங்களின் இடம் என்று சொல்லி பார்க்கலாம். அதுக்குள்ள அப்ப பரலோகத்தை குறிச்சு நமக்கு என்ன இருக்கணும்? அங்க நமக்கு இடம் இருக்கு, போதுமான இடம் இருக்கு. இங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ரூம்ஸ் முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரூம் இல்லை. நம்ம எல்லாம் போனா சில இடங்கள்ல ஹோட்டல்ல சொல்லிடுவாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய லாட்ஜுக்கு போறோம், அங்க போனா ரூம் எல்லாம் முடிஞ்சதுங்க சார், இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை இல்லைங்களா. எல்லாருக்கும் இடம் உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அங்க இடம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். போதுமான இடம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உலகத்தாலாம் கேட்கறாரு இல்லைங்களா, சில நேரம் உலகத்தாலாம் அறிவு இல்லாத சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம இங்க இருக்க பார்க்கணும். அருமையான வார்த்தை. இத்தனை காலமா மற்றவங்களுக்கெல்லாம் பரலோகத்துல எப்படி இடம் இருக்கும்? எல்லாரும் அங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களே, கடவுளை நம்பாதவங்க, அங்க என்ன எப்படி இடம் இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், இடம் இருக்குது, போதுமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது விசுவாசத்துலதான் நம்ம உணர முடியும். நாலாவது அதுக்குள்ளேயே நம்ம பார்க்கிறோம், பரலோகம் என்பது கிறிஸ்துதாமே இருக்கிற இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தை குறிச்சு நமக்கு இந்த சிந்தனை தான் வரணும், வேற சிந்தனை வரக்கூடாது. ஏன்னா ஏசு கிறிஸ்து இதுதான் நமக்கு சொல்றாரு இல்லைங்களா. பரலோகம் அப்படிங்கிறது பிதாவின் வீடுன்னு சொல்றாரு, பரலோகங்கிறது வாசஸ்தலங்களின் இடம்னு சொல்றாரு, பரலோகன்றது அநேக வாசஸ்தலங்கள் இடம் சொல்றார், பரலோகன்றது கிறிஸ்துதாமே இருக்கும் இடம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. 3ஆம் வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ தம்முடைய மக்கள் இல்லாத குடியிருப்புல இயேசு கிறிஸ்து திருப்தி அடைய மாட்டார் இல்லைங்களா, தனியா அங்க இருக்க மாட்டார் சரிங்களா. நாமும் அங்கு தனியாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்க, கிறிஸ்து தனியா நாம தனியா இருந்துருவோம்னு நினைக்க கூடாது. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜஸ்ட் அந்த பக்கம் இருப்பாரு இல்ல, நம்ம பரலோகத்துல ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருப்போம், அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. நாம் கிறிஸ்துவோட இருப்போம் இல்ல. நம்மை நேசித்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த நம்முடைய மீட்ப, நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய இரட்சகர், அவர் மத்தியில நாம் என்றென்றைக்கும் இருப்போம், அவரோடு கூட இருப்போம். பரலோகன்றது என்ன இருக்கும், கிறிஸ்துதாமே இருக்கிற இடம். அநேகருக்கு இதையெல்லாம் கழிச்சிடுறாங்க. இதை பரலோகத்தை குறிச்சு என்னெல்லாம் நினைக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, பரலோகம்னா அங்க அப்படியே தண்ணி எல்லாம் இருக்கும், பளிங்கிக்கல் மாதிரி நடந்து போய்கிட்டு, இந்த உலக இச்சை, இந்த உலகத்துல பாக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பாக்குறான், சிலாப்கள் போட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி உயர் ரக டைல்ஸ்ல நம்ம போவோம், நமக்கு ஒரு வீடு கட்டி ஒரு ஏசி போட்டு விட்டா அந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அது ஒரு வேடிக்கையாக நடக்கும். நம்ம வீட்டுக்கு போறோம், பிதாவின் வீட்டுக்கு போறோம், நம்ம நேசித்தவர் அங்க போறோம், அங்க நமக்கு போதுமான இடங்கள் இருக்கு, நாம் அங்கிருந்து ஒருபோது வெளியேற்றப்பட மாட்டோம். அது கிறிஸ்துவ இருக்கிற இடம். நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் அங்க இருக்கிறார், நம்மோடு கூட அவர் இருப்பார் இல்லைங்களா. இப்ப நாம பரலோகத்துல எதை பார்க்க போறோம், யாரை பார்க்க போறோம் இல்லைங்களா, அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். பரலோகத்துல எதை பார்க்க போறீங்க, செவரை பார்க்க போறீங்களா, இல்ல பெரிய மரங்கேது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம இயேசுவை பார்க்க போறோம் இல்லைங்களா. இப்ப இந்த உலகத்துல நம்ம சரீர பிரகாரமாக பரலோகத்தை பற்றி தெளிவாக அறிய முடியாவிட்டாலும், அதை குறிச்சு இருக்கிற காரியத்தை அங்க என்ன இருக்குன்னு அப்படியே பர்டிகுலரா வேதம் நமக்கு இதை அழகா சொல்லுது. நாங்க கிறிஸ்துவை நாம் எதை பார்க்கிறோமோ இல்லையோ, எதை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம் இல்லைங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த விஷயங்கள் நம்முடைய மனசுல ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. உலக பிரகாரமா இருக்கிறவர்களுக்கு இதுல எந்த இதுவும் இல்லை,
இல்லைங்களா? ஆனா தேவ பிள்ளைகள், அதாவது கடவுளுடைய ஆவியின் செயல்பாட்டை தங்களுக்குள்ளாக உணர்ற எல்லாருக்கும் இதனால் சொல்லி முடியாத ஆறுதல் இருக்கு. இந்த உலகத்துல இதை நீங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது இறுதி சமாதானத்தை உணர்வீங்க, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்களா? இப்ப நம்ம பரலோகத்துல இருக்கணும்னு விரும்பினா பரலோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அறிகிறதுல நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணுங்களா? மகிழ்ச்சி இருக்கணும் இயேசு சொன்னதை வச்சு, இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம அறியணும். சரி, இப்ப நம்முடைய நிரந்தர இருப்பிடம் இல்லைங்களா, பரிசுத்தவான்களின் எதிர்கால இருப்பிடம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம அந்த எதிர்கால இருப்பிடத்தை நம்ம வாஞ்சித்தவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டியது அவசியம் இல்ல? சரி, மூணாவது ஒரு பயன்பாடை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆயத்தமாக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம். இது ஆயத்தமாக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று சொல்லி பார்க்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. பரலோகன்றது நமக்கான அந்த உரிமை அப்படிங்கிறது, அது ஆயத்தமாக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த அபுசுவாசமான இருதயம், இந்த திருக்குள்ள இருதயம் பரலோகத்தை பற்றி நம்ம ஆறுதல் அடையாதபடிக்கு அது நம்மை அந்த காரியத்தை திருடுறதுக்கு பார்க்கணும் எப்பொழுதுமே, இல்லைங்களா? இந்த பரலோகத்தினுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்லாம அது தடை செய்யும். இப்ப நம்ம பார்த்த இல்லைங்களா பரலோகத்தை பத்தி எல்லாம், அதெல்லாம் பாக்குறோங்க, அதெல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ ஒருபோதும் அதுல போக மாட்டேன்னு சொல்லு. இந்த தெருக்குள்ள இருதையும் அத்தான் சொல்லு. நீ யாரு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு தெரியுமா? நீ கடவுள் இடத்துல வர முடியாது. எல்லாம் பரலோகம்லாம் சரிதான், இதாவது வீடுதான், ஏசுதான் அங்க இருக்காரு, எல்லாம் சரிதான், ஆனா நீ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை குறித்து ஆறுதல் அடையிறதுக்கு இல்லாம அது பாவத்தை காட்டி நம்மளை சோர்வுக்குள்ள தள்ளும். அப்ப நாம இயேசுனுடைய வார்த்தையை தான் நினைச்சு பார்க்கணும், இல்லைங்களா? என்ன, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நாம ஆயத்தம் பண்ணல, நமக்காக இயேசு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இது நமக்கு எவ்வளவு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குற வார்த்தை அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பரலோகம் அப்படிங்கிறத ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக, இல்லைங்களா? அவருக்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து இருக்கிறார், அங்க போயிருக்கிறார். அப்ப கிறிஸ்துதாமே மெய் கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் செய்திருக்கிற இடத்தை நாம காண போகிறோம், இல்லைங்களா? ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கிற இடத்தை தான் நம்ம காண போறோம். அங்க போறதுக்கான உரிமைய இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அந்த உரிமை அவர் இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம யாரும் தடுக்க முடியாது, நம்மளை யாரும் தடுக்க முடியாது. தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த உரிமையை இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க. இப்ப இது நம்முடைய இருதயத்துல இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்லிக்கொள்ளும், நான் விழுந்துட்டதான், நான் சோர்ந்து போயிட்டேனா, ஆனா என் தேவன் என்னை எழுப்புவார், நான் எழுந்து மறுபடியும் நடப்பேன். அது நமக்கு சொல்லும், இல்லைங்களா? ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய நாமங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? நம்முடைய பேர்களை எல்லாம் கொண்டு போயிருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தேவ தூதர்களை தயார் செய்திருக்கிறார், இல்லைங்களா? வரும்போது அவங்க எல்லாம் நம்மளை அங்கீகரிப்பார். அதை செய்தது யாரு? இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? இப்ப நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம அறியப்படாதவர்களாகவோ எதிர்பார்க்கப்படாதவர்களாகவோ இருக்க மாட்டோம். நம்மளை தெரியும், இல்லைங்களா? ஏன்னா அதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்காகவே வந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றிருக்கிற இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இயேசு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அதோடு இதுல சொல்லும் போது கடைசியா, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றார். அது இன்னும் எவ்வளவு ஆறுதல் நமக்கு கொடுக்கணும்னு பாரு, இல்லைங்களா? அவர் மீண்டும் வருவார். அவர் வருகிற பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்க, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படும். இந்த உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி சொல்லப்படும். இப்ப அவர் வந்து நம்மளை அந்த நித்திய வீட்டுக்குள் அழைத்து போவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவார்.
இல்லைங்களா? அப்போ நம்ம மூணாவதா பார்க்குறோம், ஆயத்தமாக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு போவதற்கு நான் எதையும் செய்யல. அந்த இடத்தினுடைய உரிமையை நான் போய் வாங்கல. அந்த இடத்துக்கு போவதற்கான கரையத்தை செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நம்முடைய நாமங்களை சுமந்து போன பிரதான ஆசாரியர் அவர். நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இல்லைங்களா? நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர் விசுவாசிச்சது. அதுவும் கூட ஆண்டவருடைய கிருபை தான். இல்லைங்களா? ஒரு ஒரு பிச்சைக்காரன் 2 கையை நீட்டி பெற்றுக்கொள்ற மாதிரி வெறுமையான ஒரு மனிதர்களாகத்தான் நம்ம இருக்கோம். ஆண்டவர் நமக்கு அதை பத்தி எத்தனை காரியம் செய்யும். இல்லைங்களா? இப்ப நம்ம இதை நினைச்சு பார்க்க வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில இயேசு அங்க ஆறுதல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அதுதான் நமக்கு. இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது என்னிடத்துல விசுவாசமா இருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடி வந்து என்னிடமாக உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றேன். அப்ப நோயும் நோய்க்கான மருந்தையும் நாம் தெளிவாக அறிந்து நாம் விசுவாசத்துல வளர வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோடு கூட நம்முடைய எதிர்கால இருப்பிடத்தை பற்றினதான சரியான அறிவு நமக்கு தேவை. பரலோகம்னா என்னன்னு தெரியும். பரலோகன்றது நம்முடைய நித்திய பிதாவினுடைய வீடு, நம்முடைய நித்திய குடியிருப்புன்னு தெரியும். அது கிறிஸ்துதாமே இருக்கிற இடம்னு நமக்கு தெரியும். சரிங்களா? கடைசியா நம்ம பார்த்த விதமாக ஆயத்தமாக்கப்பட்ட மக்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம் என்று சொல்லிப்பாங்க. அது கடவுளால் ஆயத்தமாக்கப்பட்டது. நம்மை ஆயத்தப்படுத்தினவரும் அவர் தான். ஆகவே இந்த தெளிவு நமக்கு எப்போது வேணும். இதை நம்ம இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்திலேயும் நாம் இதை கடந்து நம்ம போக முடியும். ஒரு நாள் நித்தியமான இடத்துல இருக்கு. இதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அன்றைக்கு கலங்கி போயிருந்த சீசர்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் பேசிட்டு இருக்கார். இன்றைக்கும் நமக்கும் அதைத்தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். இல்லைங்களா? ஆகவே இதை நாம் நினைப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.